போற போக்குல பட்டுன்னு ஏடிஎம்க்கு போனோமா, பணத்தை எடுத்தோமா, செலவு செஞ்சோமா என்பதுதான் நம்மில் பலருக்கு வாழ்க்கையோடு ஒன்றி போன வழக்கமாக இருக்கிறது. சட்டுன்னு பணம் எடுக்க ஏடிஎம் இருக்கு என்பது எவ்வளவு நல்ல விஷயம். ஆனால் ஏடிஎம் யூஸ் செய்பவர்களின் தலையில் இடியை இறக்கும் செய்தி ஒன்று தற்போது வெளியாகி உள்ளது. அதாவது வாடிக்கையாளர்களுக்கு புதிய விதிகளை ரிசர்வ் வங்கி அறிவித்திருப்பதன் அடிப்படையில் இப்போது ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கூறப்படுவதோடு வங்கிகள் அந்த கட்டணத்தை வசூலிக்கும் என்று தெரிகிறது. அதிகபட்ச பண பரிவர்த்தனை கட்டணம் 21 ரூபாயிலிருந்து 22 ரூபாயாக உயர்த்தப்படும். தற்போதிலிருந்து 5 முறை இலவசமாக பணம் எடுக்கலாம். ஆனால் அதற்கு மேல் பணம் எடுத்தால் இந்த புதிய கட்டணத்தை செலுத்த வேண்டும். ஏடிஎம் இன்டர்சேஞ்ச் கட்டணமும் 17 ரூபாயிலிருந்து 19 ரூபாயாக அதிகரித்து உள்ளது. இந்த இன்டர்சேஞ்ச் கட்டணம் மற்ற வங்கிகளின் ஏடிஎம்மில் பணம் எடுக்கும் போது வசூலிக்கப்படுகிறது. உங்கள் கார்டு பிஎன்பி வங்கியுடையதாகவும் நீங்கள் வேறு வங்கியின் ஏடிஎம்மில் பணம் எடுத்தாலும் இந்த வரம்பை மீறினால் இந்த கட்டணத்தை செலுத்த வேண்டும். மறுபுறம் ஏடிஎம் இயக்குவதற்கான செலவும் படிப்படியாக அதிகரித்து வருகிறது என்பதும் நடுத்தர மக்களுக்கு வருத்தமான செய்தியே.